நம்ம பட்டியாலா பேண்ட்டுக்கு கால் சுற்றளவை மார்க் பண்ணிட்டு டைரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்திருப்போம். இதில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கால் சுற்றளவை மடித்து தைக்கும்போது இங்கே 3/4 இன்ச்சு மாட்டாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கால் பட்டி எப்பயுமே 1.5 இன்ச்சு தான் இருக்கும். கீழே இந்த சுற்றளவுலேருந்து டைரெக்டாக இப்படி திரும்பாமல் இன்னொரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. இந்த கட் லைன்லேருந்து கரெக்டாக 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பட்டி 1 இன்ச்சு வச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு அந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு, மார்க் பண்ண இடத்தோட இப்படி பேக் சைடு நீங்கள் மடித்து விடுங்க. மடித்து விட்டுட்டு இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுலேயே கட் பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கட் பண்ணிவிட்டு விரித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக இந்த ஷேப் கிடைக்கும். இந்த வி ஷேப் கிடச்சினாவே நம்ம அதோட ஃபோல்ட் பண்ணி தைக்கும்போது கீழே கால் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். தெரியாமல் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிட்டு தைக்கும்போது நமக்கு அன்ஃபினிஷ்டாக தான் கிடைக்கும். அதனால் செமிப்பட்டியாலா மாடல் ஸ்ட்ரெயிட் கட் பண்ணும்போது இந்த மாதிரி கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பழகுங்க.